ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து நோம்பு கஞ்சி தான். இது வந்து நான் போன வாரத்தில் ரம்ஜானுக்கு முன்னால் செஞ்சது. நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் எனக்கு எடிட் பண்ணி போட டைம் இல்லை. பசங்க லீவில் இருந்தாங்க, குட்டி பாப்பா பிறந்ததுனால எனக்கு டைம் கிடைக்கல. அதனால் அது இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது, அப்டேட் பண்ணுறேன். இது எப்படி செஞ்சேன் அப்படின்னா, எப்பயுமே நம்ம ரம்ஜானுக்கு முந்தி வந்து நோன்பு அவங்க எடுத்துட்டு இருக்கும்போது நமக்கு எப்படினாலும் நம்ம வீட்டுக்கு நோம்பு கஞ்சி வந்துடும். ஒன்று எங்கள் அண்ணன் கொண்டு வந்து கொடுப்பாங்க, இல்லை பக்கத்தில் ஃப்ரெண்டுங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த ட்ரிப் எதிர்பார்த்து யாருமே கொண்டு வந்து கொடுக்கல. இது எதுக்கு நம்ம யாரையும் எதிர்பார்த்து நம்மளே செஞ்சலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி மட்டன் எடுத்துருந்தோம். அன்றைக்கி கொஞ்சம் அதை கொஞ்சோன்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மிச்சத்தை பூரா சமைச்சு சாப்பிட்டுட்டு அதை ஈவினிங்காக செய்ய ஆரம்பித்தேன். இது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது வந்து நான் யூடியூப் பார்த்து செஞ்சேன். எனக்கு ஓனாக செய்ய தெரியாது. நம்மளே எதுக்கு எதிர்பார்த்துட்டு நம்மளே ஓனாக செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு நானே அன்றைக்கி யூடியூப் ரொம்ப சர்ச் பண்ணி எனக்கு பிடிச்ச வீடியோவை பார்த்து எடுத்து செஞ்சேன். சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக வந்துருந்துச்சு. நாங்களே எதிர்பார்க்கல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எப்படின்னா, ஒன் பை ஒன்னாக கிட்டத்தட்ட பிரியாணி கூட்டுற மாதிரியே தான். இதில் கொஞ்சம் பாசிப்பருப்பு ஆட் ஆகுது, தேங்காய் கொஞ்சம் ஆட் ஆகுது. மற்றபடி டேஸ்ட்லாம் வேறு லெவலு, அடிச்சுக்கவே முடியாது. நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய். எப்படி இருக்குங்க என் பையன் பார்த்து டேஸ்ட் பண்ணி சொன்னான். வீடியோ பாருங்கள்.